உனக்கு விளங்கினாலும் சரி விளங்காட்டியும் சரி, அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லிட்டா அதுதான் மார்க்கம். இந்த நிலையைத்தான் உங்களுடைய நம்முடைய முன்னோர்கள் ஏற்றிருந்தாங்க. சீதேவிக ஈமான பாதுகாத்து இந்த உலகத்தை விட்டவங்க எல்லாம் போயிட்டாங்க, நமக்கு அந்த வழியை கொடுத்துட்டு போயிட்டாங்க. வந்தானுங்க ஒரு கூட்டம் பாருங்க, அவன் செய்யற அட்டகாசம், அவன் விடுற சவாலுக, சவடாலுக, கூட பேசுறதுக்கு மைக்கு கிடைச்சிருச்சு, கொஞ்சம் மீடியா கிடைச்சிருச்சு, கொஞ்சம் எழுத கை வந்துருச்சு, பேச நாவு வந்துருச்சுன்ற உடனே ஜிபிரிலே இழுக்கிறாங்க, கீழே இழுத்து போட பாக்குறாங்க. இந்த அளவிற்கு தன்னை பெருமையா பேசுறவன் இன்னைக்கு எப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லி இதை மார்க்கம் என்று சொல்ல விரும்புறாங்க, அதை ஊர்ஜிதப்படுத்த விரும்புறாங்க. அது மார்க்கமா என்பதை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட விரும்புறேன். ஒரு சில உதாரணத்தை நான் சொல்லிட்டு போறேன், ஏன்னா நேரம் குறுகலான நேரம். சமீபத்தில் ஒரு பேச்சுல, பல காலமா பேசுறாங்க, சமீபத்தில் ஒரு பேச்சுல நான் கேட்டேன், நாமெல்லாம் உங்க ஊர்லயும் எங்க ஊர்லயும் எல்லா பக்கத்திலையும் தமிழகத்துல பரவலா என்ன செய்வோம், தொழுததுக்கு பிறகு சத்தம் போட்டு துவா ஓதுவாரு இமாம், பின்னால இருக்கிறவங்க ஆமீன் சொல்லுவாங்க. இதுக்கு பேரு கூட்டு துவான்னு இதுக்கு பேரு கூட்டு துவான்னு சொல்லுவாங்க. இந்த கூட்டு துவாவுடைய வழிமுறை தொண்டு தொட்டு நம்ம காலத்தில் இருக்குது. இது தொழுகைக்கு பிறகும் இருக்குது, தொழுகைக்கு வெளியவும் வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடந்துச்சு, 4 பேர் கூடுனீங்க, அதுல ஒருத்தர் துவா செய்தாரு, மத்தவங்க ஆமீன் சொன்னாங்க, இந்த கூட்டு துவா தொழுகைக்கு வெளியவும் நடந்து வந்துச்சு. இது தொண்டு தொட்டு வந்த வழிமுறை. இந்த வழிமுறையை தூஷணம் செய்து கேலி செய்து இது நபி வழி அல்ல, இது அல்லாஹ் காட்டி கொடுத்த வழிமுறை அல்ல, வேற என்ன வழிமுறை, அவன் ஓதிட்டு போயிட்டு அவன் துவா செய்துட்டு போ, அல்லது துவா செய்யாம எந்திரிச்சு வேண்டாம் ஓடு. ஆனா ஒருத்தர் துவா செய்ய அடுத்தவன் ஆமீன் சொல்ற பழக்கம் இது பிதுஅத்து. அது மட்டுமல்ல, இப்படி நபி வழியில இருந்ததே இல்ல. உரைச்சு அடிக்கிறது, கண்ணை மூடி அடிக்கிறது. நபி வழியில கூட்டு துவாவிற்கு எந்தவித ஆதாரமும் இல்லை. அதை சொல்ற போங்கு இருக்கு பாருங்க, இப்லீஸே கொஞ்சம் யோசிக்கணும். அந்த அளவுக்கு மிரட்டுறது மாதிரி யோசனை. அதுல ஒரு இடத்துல சொல்றாரு, யாரு நான் யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும், நான் விளக்க வேண்டியதில்லை, மேடையில எல்லாம் சும்மா போட்டு பேர் சொன்னாலும் அது நமக்கு அசிங்கமா தெரியும். அதனால நீங்க விளங்கிக்கிட்டா சரி, தேவைப்பட்டா சொல்லவும் சரி, எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. உள்ள விஷயத்த சொல்ல போறேன், தப்பு நான் செஞ்சிருந்தேன்னா அவங்க திருத்தினாங்கன்னா திருத்திட்டு போயிருவேன், எனக்கு அந்த பிரச்சனையே இல்லை. நம்ம ஹக்கு வெளியே வரணும், சத்தியம் வெளியே வரணும். மறைக்கப்பட்ட சத்தியம் மக்கள் முன்னால வந்தாகணுங்கிறதுக்காக நான் சொல்றேன் சகோதரர்களே. அப்போ ஒரு இடத்துல அவர் பேசும்போது சொல்றாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்தாங்க. மக்காவுல இருந்து 13 வருஷம் நபி வேலையை செஞ்சுட்டு மதீனாவுல வந்து ஒரு 10 வருஷம் இருந்தாங்க. அந்த 10 வருஷ காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 18,000 தொழுது இருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, நான் சுருக்கிட்டு சொல்றேன், உங்களுக்கு காட்டுறேன் அப்புறம். 18,000 தொழுதுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தொழுகையிலேயாவதும் நபி துவா சத்தம் போட்டு செய்ய, பின்னால் இருந்தவங்க ஆமீன் சொன்ன அந்த கூட்டு துவாவுடைய வழிமுறை ஒரு தொழுகை, 18,000 தொழுகையில வேணாம், அவர் கணக்கு போடுறாரு. ஒரு நாளைக்கு 5 தொழுகை, 10 நாளைக்கு 50, மாசத்துக்கு 150, 10 வருஷத்துக்கு இவ்வளவு, இப்படி போட்டு 18,000 தொழுகையில எம்பிரான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒரு தொழுகை, அத்தனை தொழுகையில வேணாம், ஒரு தொழுகையில ரசூலுல்லாஹ் சத்தம் போட்டு துவா ஓதுனாங்க, அத கூட்டு துவா செய்தாங்க. அப்படிங்க கூடியத சொல்லிட்டா 1 கோடி ரூபாய் பரிசா. 1 கோடி. முந்தையெல்லாம் லட்சம் ஆயிரம் சொல்லிட்டு இருந்தாங்க, அவ்வளவுதான் சேர்ந்துச்சு. இப்ப அப்படி இல்ல. அதனால இப்ப கோடி, 1 கோடி ரூபாய் ஒரு தொழுகையில நபி சப்தமிட்டு துவா செய்ததாக காட்டிட்டா 1 கோடி ரூபாய் தர்றேன். காட்டவே முடியாது. அப்படி காட்டிட்டா என் ஜமாத்து முதல் துவா செய்யும், சவாலும் சவடாலும். இந்த பேசுறாரு கேளுங்க. அந்த 10 வருஷ காலத்தில் எந்த ஊரு தொழுகையிலாகும், அனைத்து தொழுகையிலும் வேண்டாம், ஒரே ஒரு தொழுகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கொடுத்து துஆ செய்வார்கள், நாங்கள் எல்லாம் ஆமீன் சொல்லுவோம் அப்படின்னு ஒரு ஹதீஸ் நீங்கள் எடுத்து காட்டினால்
அப்படின்னு ஒரு ஹதீஸ் நீங்கள் எடுத்து காட்டினால் ₹1 கோடி நாங்கள் தருவோம். இந்தியன் மணி எடுத்து காட்டுங்களா? நபிகள் நாயகம் அவர்கள் இந்த 10 வருஷ காலத்தில் தொழுத அந்த தொழுகையில ஒரு நாளைக்கு 5 வேளை, மாசத்துக்கு 150, வருஷத்துக்கு 1800, 10 வருஷத்துக்கு 18,000 தொழுகை. இந்த 18,000 தொழுகையில ஒரே ஒரு தொழுகையில் 18,000 காட்ட வேண்டாம். 18,000 வக்து தொழுகையில ஒரு வக்து தொழுகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். நாங்கள் எல்லாம் பின்னாடி உட்கார்ந்து ஆமீன் சொன்னோம் காட்டு முதல் கூட்டுக்குள்ள தகுதிக்காரனா இருப்பாங்க. காட்ட முடியுமா? ₹1 கோடி இந்தியன் மணி என்ற பல மணி இருக்குது. இங்க டாலரா இருக்கும், ரியாலா இருக்கும், திர்ஹமா இருக்கும், யூகேவா இருக்கும், என்னென்னலாம் இருக்கலாம். ஆக நமக்கு கொடுக்கிறது இந்தியா ரூபாயில 1 கோடி. இத்தனை பேர் சாட்சி கேட்டுக்கிட்டீங்க. இதுல மெமிக்ரி செய்ய முடியாது, இதுல ஏமாத்த முடியாது. நேரடி விலாசம் கேட்டுக்கிட்டீங்க. 18,000 தொழுகையில ஒரு தொழுகை காட்டினாலும் ₹1 கோடி சொல்லிருக்காங்க. நான் உங்களுக்கு ஒவ்வொரு தொழுகையிலையும் காட்டுறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுத தொழுகையில எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தமிட்டு ஓதுனாங்க அப்படிங்கக்கூடிய ஹதீஸ நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுலயும் அநேகமா வரும், நீங்க பாத்துக்கங்க. ஆலிமா இருக்கிறவங்க படிச்சுக்கிறீங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நம்பகமான தகவல் வந்துட்டா அதுதான் நபிமொழி. அல்லாஹும் ரசூலும் சொன்னதாக நமக்கு ஊர்ஜிதப்படுத்தப்பட்டுட்டா அது நபிமொழி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வழிமுறையை விளக்கும் பொழுது ஹதீஸ்ல வருகிறது, ஹஜ்ரத் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன் முஸஅப், இன்னொரு பெரியவர் அம்ர் இப்னு மைமூன், இந்த 2 பேரும் சொல்றாங்க சஅத் இப்னு அபி வக்காஸ் என்ற மூத்த சஹாபி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பலமுறை போற்றப்பட்ட சஹாபி, தங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு துஆவை பாடம் எடுத்து கொடுத்திருந்தார்கள். பாடம் பண்ணும்படி, ஞாபகம் செய்யும்படி, நினைவு கூறும்படி பாடமாக்கி கொடுத்திருந்தாங்க. அந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் போதித்திருந்தார்கள். அதோட நிக்கல. அந்த துஆவை அவர் சொல்லும் பொழுது, இந்த துஆ நானா உங்களுக்கு சொல்லி தரல, இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பை கேளுங்க. ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்கள் அறிக்கை தருகிறார்கள். கான யதஅவ்வது பிஹின்ன இன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யதஅவ்வது பிஹின்ன பஅத குல்லி ஸலாத்தின். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா தொழுகைக்கும் பின்னால், 18,000 தொழுகையில் ஒரு தொழுகை சொல்லல நான், எல்லாம் பஅத, அரபியாவில் நிறைய இருந்துட்டு வந்திருக்கிறீங்க நம்ம ஊர் மக்கள், இங்க உள்ள ஆலிம்கள் நிறைய இருக்கிறாங்க. லேசான வாசகம் தான். பஅதன்னா பின்னால், குல்லினா ஒவ்வொரு, ஸலாத்தின்னா தொழுகை. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் புஹல் வ அஊது பிக மினல் ஜுபன் வ அஊது பிக மின் அன் அருத்த இலா அர்தலில் உமர் வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் துன்யா வ அஊது பிக மின் அஸாபில் கபர். இந்த துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். எல்லா தொழுகையிலையும், ஒவ்வொரு தொழுகையிலையும் இது கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் சொல்றேன், இப்ப இந்த துஆ ஒவ்வொரு தொழுகையிலையும் ரசூலுல்லாஹ் கேட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா இப்ப எத்தனை கோடி தரணும்? ஹதீஸ்ல இருக்குதா இல்லையா? இப்னு ஹிப்பான்ல இருக்கு, 5வது பாகம் 109வது பக்கம், பலமான ஹதீஸ்ல வந்திருக்க அறிவிப்பு. ஏத்துக்கணுமா இல்லையா? இப்ப சாட்சி இத்தனை பேர் இருக்கிறீங்க, உங்க ஊர்ல அந்த ஜமாத்தை சார்ந்தவங்க நிச்சயமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 1 கோடி இல்லாட்டியும் போது கொஞ்சம் குறைச்சாவது வாங்கி கொடுங்க. தேவை அதிகமா இருக்குது. நீங்க எல்லாம் வாக்கு மாற மாட்டீங்க, வாக்குல புலிக. அதனால ஹதீஸ், ஒரு ஹதீஸ் காட்டினா, நான் இந்த ஹதீஸ சொல்லிட்டு உங்களுக்கு என்ன சொல்ல வர்றேன், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ரசூலுல்லாஹ் இந்த துஆவை ஓதி வந்தார்கள் சஅத் இப்னு அபி வக்காஸ் அறிவிக்கிறார். ஏன் கேள்வி, இந்த துஆ எல்லா தொழுகையிலும் ஓதப்பட்டதுன்னு அவர் சொல்றாரு, அவருக்கு எப்படி தெரியும்?
இந்த துவா இந்த தொழுகையில் எனக்கு ஃபஜ்ருக்கு பிறகு ஓதுனாங்க, லுஹருக்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஓதுனாங்க, மகரிபுக்கு பிறகு ஓதுனாங்க, அசருக்கு பிறகு ஓதுனாங்க, இஷாவுக்கு பிறகு ஓதுனாங்க. இப்படி ஒவ்வொரு தொழுகையிலும் இந்த துவா ஓதினார்கள், ஓதிக்கொண்டிருந்தார்கள் அவர் அறிவிக்கிறாரா இருந்தா அந்த மனுஷனுக்கு காதுல விழுந்திருந்தா தானே அந்த துவாவை அறிவிக்க முடியும். எங்க நான் சொல்றது விளங்குதா? விளங்கலையா? அந்த அறிவிக்கக்கூடிய நபருக்கு இந்த துவா ரசூலுல்லாஹ் ஓத காதுல விழுந்திருந்தா தானே இந்த ரசூலுல்லாஹ் இந்த துவாவை ஒவ்வொரு தொழுகைக்கும் ஓதிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்ல முடியும். இப்ப இவருக்கு காதுல விழுகணும்னு சொன்னா ரசூலுல்லாஹ் மனசுக்குள்ள ஓதிருப்பாங்களா, சத்தம் போட்டு ஓதிருப்பாங்களா? என்னங்க சொல்லுங்க, சத்தம் போட்டு ஓதிருப்பாங்க. அப்ப கண்டிப்பா தெரியுது எல்லா தொழுகையிலையும் குறைஞ்சது 18,000 தொழுகை நான் சொல்ல வரல. ஏன்னா சாத் இப்னு அபி வக்காஸ் 18,000 தொழுகையிலையும் பின்னால இருந்தாருன்னு சொல்ல முடியாது. அவர் ஊருக்கு போயிருப்பாரு, எங்கேயாவது போயிருப்பாரு, வந்திருப்பாரு, கொண்டிருப்பாரு. அவர் கலந்துகிட்ட தொழுகை 100 இருக்காது, ஆயிரக்கணக்காக தான் இருக்கும். மதீனாவில இருந்து நபிக்கு பிறகு அவர் தொழுதுகிட்டு இருந்த பல்லாயிரக்கணக்கான பல 100 வைங்க, 100கணக்கான தொழுகையை வைங்க. அவர் காதால கேட்டிருக்கிறார் ரசூலுல்லாஹ் ஓத, அவர்ல காதுல கேட்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் ஓதி இருக்கிறாங்க. அதனாலதான் அவர் அறிவிப்பு கொடுக்கிறார். வேற ஏதோ ஒரு தொழுகையை ஓதிட்டாங்கன்னு நீங்க சொல்லிடக்கூடாது. அப்படி சொல்லி இருந்தாலும் ஏதோ எதேச்சையா ஓதிட்டாங்க, விரும்பி ஓதலன்னு சொல்லிடலாம். ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதுறாங்கன்னா அப்ப தெரிஞ்சுக்கிட்டே தான் ஓதி இருக்கிறாங்க, ஓத வேண்டும் என்று நினைச்சதே ஓதி இருக்கிறாங்க. அப்ப அதை கேட்கிறாரு பின்னால சாத் இப்னு அபி வக்காஸ், நமக்கு அறிவிச்சு கொடுக்கிறார், தம் பிள்ளைகளுக்கு பாடமாக்கி கொடுக்கிறார், நமக்கு அந்த ஹதீஸை சொல்லி கொடுக்கிறார். அப்ப ஒரு ஹதீஸ் ஒரு துவாவே இருக்கட்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கேட்கும் விதமாக எல்லா தொழுகையிலையும் ஓதிக்கொண்டே இருந்தார்கள் என்று சொன்னா பின்னால இருக்கிறவன் எவனா இருந்திருப்பான்? தௌஹீத் ஜமாத்காரனா இருந்திருப்பான். சஹாபாக்கள்ல ரசூலுல்லாஹ் துவாவை விட்டுட்டு ஆமீன் சொல்லாம எந்திரிச்சு போயிருப்பாங்களா? எங்க நபிக்குடைய துவாவுக்கு ஆமீன் சொல்லாம தூங்கி விழுந்திருப்பாங்களா? இல்லாட்டி எந்திரிச்சு 4 வாசல்ல வெளியே போறாங்க அவளை அந்த மாதிரி ஓடி இருப்பாங்களா? சஹாபாக்களுடைய கூட்டம் நபியுடைய துவா எப்ப கிடைக்கும் ஏங்கிக்கிட்டு இருந்த கூட்டம். அதனால உடனே இப்ப சொன்னாலும் சொல்லுவாங்க, நான் 2 சொல்லி இருக்கிறேன், ரசூலுல்லாஹ் ஓதி இருக்கணும், பின்னால் இருந்தவங்க ஆமீன் சொன்னதாகவும் காட்டணும். பாரு, பின்னால உள்ளவங்க ஆமீன் சொன்னதாக அந்த ஹதீஸ்ல இல்ல, இப்படி கூட வாதம் செய்வாங்க. ஏன்னா வாதம் அடிச்ச ஆளுங்க ஏதாவது இப்படித்தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சர்வர்கிட்ட போய் 2 இட்லி கொண்டு வான்னு சொன்னா வெறும் இட்லியை கொண்டாந்து வச்சான்னா அடிப்போமா இல்லையா? எங்கடா சட்னின்னு கேட்போம், நீ சொன்னியான்னு கேட்போமா? சாம்பார் எங்கடா சொன்னியான்னு கேட்போமா? அங்க அதிர்த்து சோறு சாப்பிட்டு போங்கன்னு கூப்பிட்டாங்க, போய் வெறுஞ்சோரை வச்சிருந்தா சாப்பிட்டு வந்துருமா? சோறுன்னு ஆணமும் வைப்பான்ல, வெஞ்சனமும் வருமா இல்லையா? தண்ணியும் வருமா இல்லையா? சில விஷயம் சொல்லப்படும், சில விஷயம் சொல்லாமையே கூட வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்தமிட்டு ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதுனாங்கன்னு செய்தி வந்துருச்சுன்னா சஹாபாக்களை நாமளா விளங்கணும். அவங்க என்ன சொல்லிருப்பாங்க? ஆமீன் கண்டிப்பா சொல்லிருப்பாங்க. ஒரு ஹதீஸ் சொல்லிட்டேன்னா எங்க 1 கோடி கிடைக்குமா கிடைக்காதா? பார்க்கலாம், யோசிச்சு பார்க்கலாம் வருதான்ட்டு. வாங்க 2வது ஹதீஸ் சொல்றேன். ஒன்றல்ல ஏராளமான ஹதீஸ் கிரந்தங்கள் இருக்குது, ஏமாத்துறானுங்க. இந்த ஓதிக்கிட்டு இருக்கக்கூடிய வழிமுறையை கெடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி அதுலயும் என்ன பாருங்க, இந்த துவாவை மிரட்டுறதுக்கு, இந்த துவா கூட்டு துவாவை தடுக்கிறதுக்காக இவங்க செய்யற இன்னொரு முயற்சி என்ன தெரியுமா? அஜர்த்து அரபில ஓதுறாரு, நீ பின்னால இருந்து ஆமீன் சொல்லிக்கிட்டு இருக்கிற. கேளுங்க, கவனமா கேளுங்க. இவங்களை எவ்வளவுலாம் பேரை கெடுக்கிறதுக்கு கீழ்த்தரமான நடவடிக்கை இருப்பாங்க, கேடுகட்ட நடவடிக்கை. அதுல அவர் சொல்றாரு, அஜத்துமாரு அரபில ஓதுறாங்க, நீங்க எல்லாம் ஆமீன் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அஜத்துமார் அரபில என்ன ஓதுறாரு தெரியுமா? முத்தவல்லி அல்லாஹ் சாவடி செக்ரட்டரியம் அவுத்தாக்கு, இது அரபில ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆலிம்சா, நீங்க விவரம் தெரியாம செக்ரட்டரி ஆமீன் ஓட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. எங்கடா ஓதுனாரு? அவன் பாருங்க, அவர் சாப்பாட்டுக்கு எல்லாமே ரிஸ்க் கொடுன்னு கேட்கிறாரு. அவருக்கு ரிஸ்க் எப்ப கிடைக்கும்? வருஷ பாத்தியாவில் கிடைக்கும், 6 மாசம் பாத்தியாவில் கிடைக்கும், பாத்தியாவில் கிடைக்கும். பாத்தியா எப்ப ஓதுவான்? நீ மௌத்தானா தான் ஓதும். எப்படி கொண்டு போய் எப்படி சோக்கிறாரு பாருங்க. நான் கேட்டு பாருங்க அவரை சொல்றது. ஏப்பா சவுண்ட் ஆஃப் ஆயிடுது? இப்படிதான் துவா செஞ்சிருக்காங்க அந்த காலத்துல. என்ன மாதிரி இந்த செத்து போன வருமானம் வரும்ல, அஜத்துமார்களுக்கு அந்த காலத்துல எப்படி வருமானம்? மண்டல போட்டான்னு சொன்னா ஜனாசாக்கு வருமானம், 3ஆம் பாத்தியா வருமானம், 7ஆம் கட்ட வருமானம், வருஷகத்த வருமானம், இப்படி பலவிதமான வருமானங்கள் வரும். முகத்து கம்மியா வச்சுன்னு வைங்க, அஜத்து அரபில கேட்பாரு, யாழ்லா நிறைய பேர் மண்டல போட வை, மண்டல போட வை,
சண்டை போட வை சபரம் இல்லையா இவர் ஆமீன் அவர் ஆமீன் கேட்கிறாரு ஆமீன் நாளைக்கு நாங்கள் மண்டே போடுவோம். இந்த மாதிரி சிந்தனை கேடு கட்டவனுக்காவது வந்திருக்குமா? நீங்க சொல்லு. எவனுக்காவது இப்படி ஒரு யோசனை அரபியில் அவன் துவா ஓதுறதுக்காக இப்படி ஒரு விளக்கம் எவனான்னு சொல்ல முடியுமா? சகோதரர்களே, சிந்திச்சு பாருங்க. ஆனா ஆதாரத்தை சொல்லு. ரசூலுல்லாஹ் ஓதக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்கன்னு ஒரு ஹதீஸை காட்டு. சஹாபாக்கள் தொழுகைக்கு பிறகு சத்தம் போட்டு ஓதக்கூடாதுன்னு ஏதாவது சொல்லி இருக்கிறாங்கன்னு ஒரு ஆதாரத்தை காட்டு. ஏதாவது ஏத்துக்கலாம். நாங்க ஆதாரம் காட்டுறோம். நபி ஒவ்வொரு தொழுகைக்கும் பின்னால ஓதுனாங்கன்ட்டு. சத்தியமா சஹாபாக்கள் ஆமீன் சொல்லித்தான் இருக்க வேண்டும்ங்கிறதை நாங்க நிரூபிக்கிறோம். இதெல்லாம் நாங்க சொல்லும் போது நீங்க ஹதீஸை அல்லவா காட்டணும், அல்லது சஹாபாக்களுடைய செயல்பாடு அல்லவா காட்டணும். இதை விட்டு போட்டவன் அரபியில ஓதுறான், ரப்பனா ஆத்தினா ஃபி துன்யா ஹஸனாண்டா செக்ரட்டரி மண்டையை போடுங்கிற அர்த்தம் வருமா? இப்படி சிந்தனை யாருக்காவது வருமா? சகோதரர்களே, இதுதான் இவங்க மார்க். இது மார்க்கமா மனோ இச்சையா? நீங்க முடிவு சொல்லுங்க. நாங்க சொல்றோம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஓதி இருக்கிறாங்க, நம்ம ஓதணும். இது மார்க்கம். இல்ல வேண்டியதில்ல, நீ எந்திரிச்சு ஓடு, அவன் 1வது சலாத்துல 2வது சலாத்துல கேட்ல நில்லு, இப்படி சொல்லிக் கொடுக்கிறது. அதுக்கு ஆதாரமாக இந்த மாதிரி கேடுகட்ட விமர்சனங்களையும் விளக்கங்களையும் தர்றது இது மனோ இச்சை. அப்ப மார்க்கம் ஓதணும், மன இச்சை இந்த எடுக்கிறதா சொல்றேன். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸை நான் சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு சொல்ல வேண்டியது. இன்னொரு ஹதீஸ்ல வருது, ஹஜ்ரத் அபூ பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் முஸ்லிம் அறிவிக்கிறார். ஹதீஸ் நசை ஷரீஃப்ல 5வது பாகம் 42வது பக்கத்துல இருக்குது. யாருக்கா டவுட் இருந்துச்சுன்னா வாங்க, இங்கேயே இருக்கிற நாளைக்கு வரைக்கும். சைபுத்தீன் ரஷாதி வந்துட்டு ஓடி போயிட்டாருன்னு போன பிறகு அவனு வால் போஸ்ட் போடக்கூடாது. நான் இன்னும் 3 நாளா இருக்கிறேன். நான் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் மத்தியானம் சாயந்தரம் வரைக்கும் கூட இருப்பேன். நான் அப்படி டவுட் இருந்துச்சுன்னா தாராளமா வந்து கேட்கலாம். ஓடி போற பார்ட்டி நாம அல்ல, அது வேற மாதிரி ஆளுங்க. அதனால இந்த ஹதீஸ் இருக்குது. ஹதீஸே எடுத்துறேன் உங்களுக்கு, நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க, போய் அண்ணன்ட்ட கேளுங்க. இப்படி எல்லாம் சொல்லி போட்டீங்களே, அவர் மேலப்பாளையத்துல தெருவில் ஓட்டி இந்த கிளி கிழிக்கிறாரு, 1 கோடி ரூபாய் வேற கேட்டு வச்சிருக்கிறாரு, கொடுக்காட்டி இந்த ஊர் மக்கள் எல்லாம் காரி துப்புவான், கொஞ்சத்தை கிளப்புங்கன்னு கிளப்பிட்டு வாங்க, நமக்காவது பிரயோஜனமா. இந்த மாதிரி ஒரு செய்யுங்க. அந்த சார்ந்தவர்கள், அவரை சத்தியம் என்று நினைக்கக்கூடிய அந்த சகோதரர்கள் விளங்கணுங்கிறதுக்கான சொல்றேன். யாரையும் நான் தாக்கணுங்கிறத நோக்கம் இல்லை. சொல்ல மார்க்கத்தை குட்டிச்சோராக்கி போட்டாங்க, கெடுத்து குட்டிச்சோராக்கி போட்டாங்க. ஹஜ்ரத் அபூ பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகன் துஆ ஓத கேட்டுக்கிட்டு இருந்தார். ஹதீஸ்ல வருது, ஹதஸனா முஸ்லிமுன் யானு இப்னு அபி பக்ரத அன்னஹு கான சமிஅ வாலிதஹு வலதஹு யகூலு ஃபீ துப்ரி ஸலா اللهم إني أعوذ بك من الكفر والفقر وعذاب القبر فجعلت أدعو بهن. அவருடைய மகன் சொல்றாரு, முஸ்லிம் பேரு, அபூபக்கராவுடைய மகன், அவர் சஹாபி. எங்க வாப்பா ஒரு துவாவை எல்லா தொழுகைக்கு பிறகு ஓதிக்கிட்டே இருந்தார். எல்லா தொழுகைக்கு பிறகு ஓதிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் காதுல விழுகிற மாதிரி ஓதி இருக்காரு. இதை நல்ல கவனத்துல வச்சுக்கணும் நீங்க. இல்லாட்ட அவர் சத்தம் இல்லாம ஓதி இருந்தாருன்னா இவருக்கு எப்படி காதுல விழுந்திருக்க முடியும்? அப்ப ஓதிக்கிட்டு இருந்தாங்க. என்ன துவா ஓதுனாங்க? அந்த துவா வேற, முதல் சொன்ன துவா இப்ப வேற துவா. அப்ப அந்த சஹாபி கேட்ட துவாவை அவர் அறிவிச்சிட்டாரு, இந்த சஹாபி கேட்ட துவாவை இவர் அறிவிக்கிறார். ரெண்டும் வெவ்வேறு துவா, வேறு வேறு சஹாபி. அங்க சஅத் இப்னு அபி வக்காஸ் சஹாபியுடைய பேரு, இங்க அபூ பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேரு. ரெண்டுமே மூத்த சஹாபிகள், பெரிய சஹாபிகள். அப்ப அவர் தகப்பனார் இந்த துவாவை ஓதுறார், அல்லாஹ்வே என்னை குஃப்ரை விட்டும் காப்பாத்து, ஏழ்மையை விட்டும் காப்பாத்து, கபருடைய அதாபை விட்டும் காப்பாற்று. இந்த துஆவை ரசூலுல்லாஹ் இவர் என்னுடைய தகப்பனார் ஓதிக்கிட்டு இருந்தார். என் தகப்பனார் ஓத ஆரம்பிச்ச உடனே வாப்பா ஓதுறாரு என்று அதை நான் படிச்சு நானும் ஓத ஆரம்பிச்சேன். ஃபஜஅல்து அத்உ பிஹின்ன, வாப்பா ஓதிக்கிட்டு இருந்த இந்த துஆவை நான் கேட்டு நானும் ஓத ஆரம்பிச்சேன். நான் ஓதுறத பார்த்த எங்க வாப்பா அபூ பக்ரா என்ன பார்த்து கேட்டாரு, யா புனைய அன்னா அலிம்த ஹாஉலாயில் கலிமாத், இந்த துஆ ஓதுறியப்பா இது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டார். அப்ப அவர் சொல்லி கொடுக்கல, அவரா காதுல கேட்டு பாடமாக்கிட்டார். சொல்லி கொடுத்திருந்தாலும் தனியா சொல்லி கொடுத்திருப்பான்னு சொல்லலாம். அவரே கேள்வி கேட்கிறாரு, இந்த துஆ ஓதிக்கு வர்றிய நீயே, இது எப்படி உனக்கு தெரிஞ்சு? அன்னா அலிம்த, எங்க இருந்துப்பா இதை படிச்சுக்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்டார். மகனை பார்த்து வாப்பா. அப்ப அவர் மகன் சொல்றாரு, அவருடைய மகன் சொல்றாரு, யா அபதி சமிஅதுக ததுஉ பிஹின்ன ஃபீ துபரி ஸலாத்தி,
நான் தொழுகைக்கு பிறகு நீங்க ஓதிக்கிட்டு இருந்ததை நான் காதால கேட்டேன். தொழுகைக்கு பிறகுலாம் நீங்க ஓதிக்கிட்டு இருந்தீங்க, காதுல விழுந்துச்சு, அதை கேட்டு நான் பாடமாக்கிக்கிட்டேன். அதை அகதுத்து ஹுன்னா அன்க, உங்கள்கிட்ட இருந்து தான் இந்த துவாவை நான் படிச்சுக்கிட்டேன். நீங்க ஓதுனதை வச்சுதான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் வாப்பா அப்படின்னு சொன்ன உடனே மகனே, அவர் சொல்றாரு மகனை பார்த்து, மகனே விட்டுறாத, இந்த துவாவை நிரந்தரமா ஓது. மகனே இதை கட்டாயம் நிரந்தரமா எப்பவும் ஓதிட்டு வா. فإن نبي الله صلى الله عليه وسلم كان يدعو بهن في دبر الصلاة. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு பின்னாலெல்லாம் இந்த துஆவை ஓதிக்கிட்டே இருந்தாங்க. அங்கிருந்து தான் நான் பாட ஆக்கினேன். என்கிட்ட இருந்து நீ பாடமாக்கிக்கிட்ட, நானும் விடுறதில்ல, நீயும் விடாத, துஆ நிரந்தரமா செய். உபதேசிட்டாங்களா இல்லையா? நசை ஷரீஃப்ல ஹதீஸ் வருதே, 5வது பாகம் 42வது பக்கம். அவர் சத்தம் போட்டு ஓதி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டிருக்கிறாரு, இவர் சத்தம் போட்டு ஓதி மகன் கேட்டிருக்கிறாரு. அப்ப சத்தம் போட்டு ஓதுறதுக்கு பேரு தானே அந்த கூட்டு துஆ. ஒருத்தர் துஆ ஓத பின்னால இருக்கிறவங்க தன்னை போல ஆமீன் சொல்லுவாங்க கூடிய அர்த்தம் வரத்தானே செய்யும். அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அப்படித்தானே அதுக்கு பொருள் சொல்லி ஆகணும். அதனால அருமை சகோதரர்களே, கூட்டு துஆ என்பது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் காட்டிக் கொடுக்கப்பட்ட வழிமுறை. இது மார்க்கம். இதற்கு மாற்றமாக பேசுவது மனோ இச்சை. இதுக்கு மாற்றமாக பேசுவது மனோ இச்சை. ஹதீஸ காட்டிட்டேன். ஒரு ஹதீஸ்ல குல்லி ஸலா, இன்னொரு ஹதீஸ்ல துவரி ஸலா, பாத ஸலா. எல்லா ஹதீஸுடைய மொத்த விளக்கம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்தமிட்டு ஓதிக்கிட்டு இருந்தார்கள். இது வேணும், சப்தமிட்டு ஓதிக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் அதுல